சரிம்மா. டேய் நான் வரல, அதுக்குள்ள என்ன அவசரம்? வலிக்குதா டேய்? மெதுவா பாத்து. என்னப்பா என்னாச்சு? நொண்டிக்கிட்ட வர்றா? என்னடா கால்ல? ஒன்றும் இல்லைம்மா, வண்டி ஸ்கிட் ஆகி கால் பேசிருச்சு. 80s போட்டு கட்டு போட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிரியா கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாடா. அங்கே ரோடெல்லாம் ஒரே கலாட்டாவா இருக்குதான். ரவுடி கும்பல் வந்து கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களாம். பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடலையாம். பொண்ணை அனுப்பி கூட்டு வர சொல்லலாம்னு நினைச்சா நீ இப்படி கட்டோட வந்து நிற்கிறியே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வசந்த் போய் பிரியாவை கூட்டு வா. ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டு வந்துடுறேன். போட மெதுவா. மௌனம் வருதுமா? இல்லையே. எதுவும் பேசாம வரீங்களேன்னு கேட்டேன். உங்ககிட்ட பேசணும். வண்டியை நிறுத்த முடியுமா? வண்டியை நிறுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, உங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பழைய வசந்த் இல்ல. உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்க. ரிசப்ஷன்ல வேணும்னே நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா? ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க? இப்ப ஏன் விலைக்கு போறீங்க? நான் அன்னைக்கு நடந்துக்கிட்டது தப்புதான். போலீஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்க கூடாது. அதனால என் மேல கோவம்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என் நிலைமை அப்படி. பிரியா, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. ஏன் ஏதோ பேசுறீங்க? நீங்களா ஏதோ நினைச்சுக்கிட்டு உங்க மனசை போட்டு குழப்பிட்டு டைம் ஆகுது. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்கிருந்து வரதால. தோடா ஏதோ பிரச்சனை போலுக்குது. சூழ்நிலை சரியில்லை, பாத்துருவோம். போலாம். என்ன சொல்றான் பாப்பா? முடிச்சிட்டு முடியாதுங்கிறானா இல்ல முடியாதுங்கிறானா? முடிவா என்னதான் சொல்றான்? பார்த்தா பஞ்சாப் குட்டி மாதிரி சோக்கா கீரை. பிரச்சனை என்னங்கறத சொல்லு, சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை என்னன்னு தெரியாத உனக்கு? நாட்டு வைத்தியத்தையும் நாடி பார்க்கறதையும் கில்லாடி பரம்பரைல வவுத்த தடவை பார்த்தே சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வேற தமிழ் பேசுறாங்க. தோடா தமிழ் புலவரு கம்னு கடை. மாசம் எத்தனைன்னு பாத்துருவோமா? ஒரே ஒரு தடவை பாத்துறேன். வாங்க போலாம்.
வாங்க தம்பி. அம்மாங்களா? அம்மா இது தங்கச்சி. வசந்த் இருக்கால மேல இருக்கார். வாங்க. இந்த வசந்த பாருமா, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா தங்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா கட்டியிருக்காங்கப்பா. படிக்கிறதுக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் இது. அப்போ கோயம்புத்தூர்ல வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சங்கர், வாட் a surprise. வாங்க உட்காருங்க. கோயிலுக்கு வந்தோம், பக்கத்துல தானே உன் வீடு, பார்த்துட்டு போலான்னு சொன்னேன். போய் சொல்றான்ப்பா இவன். வீட்ல இருந்து புறப்படும் போதே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இங்க வரதான் பிளான். காட்டி கொடுத்துட்டியா? உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? பரவாயில்ல. இப்பதான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே? ரொம்ப அழகா இருக்கு. வீட்டை சுத்தி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல காஃபி. முத்தனை காஃபி சாப்பிட்டது இல்லையே, சூப்பரா இருக்கும். முத்தனை 4 காஃபி கொடுங்க. சரி தம்பி. ஏன் நான் காஃபி நல்லா போடுறது இல்லையா? நான் அதெல்லாம் சொல்லல, தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ணாத. மாமா இங்க வாயேன், அந்த லான் பாரு. எனக்கு உங்க வீட்டுல பிடிச்ச இடம் அந்த லான் தான். நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவள் வருகைக்கு பின் என் டைரியின் எல்லா பக்கங்களையும் தேனூற்றி எழுதினேன். இதோ முதலில் கண்ணீரூற்றி எழுதுகிறேன். தம்பி காஃபி ரெடி. ஸ்பெஷலா? எப்படிங்க தம்பி இந்தாங்க. அப்ப நாங்க புறப்படுறோம்ப்பா. இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள நிறைய வேலை இருக்குல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ். பிரியாவை பொண்ணு பார்க்க வர போறாங்க. நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இத பாரு, எனக்கு சங்கர் வேற நீ வேற இல்ல. இன்னும் வெளியில கூட யாருக்கும் சொல்லல. முதல்ல உனக்கு தான் வந்து சொல்லியிருக்கோம். அப்ப நாங்க வரோம்ப்பா. போலாமா? பிரியா, இந்த புடவை கலர் சரியில்லை அது இதுன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது. டிசைன் மெட்ராஸ்ல பிடிக்கலாம், காஞ்சிபுரத்து போய் எடுத்துக்கலாம். என்னடா ஏய் சொல்றது கேக்குதா? இல்ல தேவைன்னா போயிட்டு வரலான்றேன். சரியா? வரேன்ப்பா. ஓகேங்க. Vasant, what's wrong with you? Sir, I want to go out. You may go. Thank you, sir. Okay. டேராம், இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு வந்து இப்படி ஒரு பார்ட்டி வச்சு அசத்துவேன்னு சத்தியமா நினைக்கவே இல்லடா. நான் உனக்காகவோ அதுக்காகவோ இங்க வரல. வசந்த் டல்லா இருக்கான், அவனை குஷிப்படுத்தலாம் கூட்டு வந்தா ரொம்ப அழுத்துக்கிறிய. டேய், ஏன்டா அப்படி இருக்கிற? உன்னாலதான் இப்படி ஏரியாவுக்குள்ள அங்க வர வேண்டியது இருக்கு. ஏன் டல்லா இருக்கிற? இல்லடா, I'm perfectly all right. போய் சொல்லாதடா. டேய், அன்னைக்கு இப்படித்தான் காக்கி கிரவுண்ட்ல காக்கி ஸ்டிக்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன். நான் தான் எடுத்து இருடா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். டேய், அது காக்கி இல்ல ஹாக்கி. சொல்லு. காக்கி. டேய், என்ன என்ன ஏன் அடிக்க போற? இந்த மாதிரி ஏரியாவுக்கு எங்களை கூட்டு வந்ததுக்கு நீ ஒன்னு ஆள் வச்சு அடிச்சுக்க. தினேஷ், பிரியா, பிரியா, ஸ்பீட் 2 கேசட் கேட்டதுனமா கொண்டு கொடுத்தானா? இல்லண்ணா, என்ன கொண்டு வரல. டீ. Thank you. அண்ணா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா.
அது வந்து இரு யாரும் வந்திருக்காங்க. எங்க வந்த? அம்மாவை பார்க்கணும். அம்மாவை? எந்த அம்மா? எந்த அம்மாவையும் பார்க்க முடியாது. உன்னை பார்க்கறதுக்கு அங்கே யாரும் எங்களை போயிடு. அது அம்மா சொல்லட்டும், நான் போயிடுறேன். குழந்தைய காமிச்சு உள்ள வரலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இங்கே நடக்காது. வெளியே போயிடு. இப்பயே உள்ள போமா. அண்ணா அக்கா உள்ள போ. அங்க என்னடா சத்தம்? அம்மா. அம்மாவா? ஒன்னால நாங்க பட்ட அசிங்கம் எல்லாம் பத்தாது. அக்கம் பக்கமெல்லாம் காரி துப்பி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா எங்களை ஏத்தி இறக்கி ஒன்னால நாங்க பட்ட அவமானமெல்லாம் போதும் தாயே, போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல இவ வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. இவளை பொண்ணு பார்க்க வர போறாங்க. அவ வாழ்க்கையும் கெடுத்துறாதமா. உன்னை பெத்த பாவத்துக்கு நான் அனுபவிச்சுட்டேன்டி. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அன்னைக்கே எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. அம்மா அவளை போ சொல்ற, அவளை போ சொல்லு. நான் போய் சொன்னேன், கேட்டியா? நல்லா வாங்கி கிடைக்கல. சரி வா.